சூடித்தந்த சுடற்கொடியே மலர், துளசி, டே பச்சை புள்ள, நீதான்டா புள்ள, நீதான். வந்துட்டோம், இறங்கலாமா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். இது என்ன ரெசிடென்சி? இங்க வந்திருக்கோம். ராஜுவை பார்க்க போகலையா? சாப்பிட்டு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நானுமே மத்தியானம் சாப்பிட்டது கொஞ்சம் பசிக்கத்தான் செய்யுது. உங்க வீட்ல கூட உங்க அம்மா வாகா குட்டி பணியாரம் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. நான் மாட்டேன்னு ஒரு கெத்தா வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னை சாப்பிட்டு தான் கூட்டிட்டு போகலான்னு பார்த்துருக்கீங்க போல. இல்லை பரவாயில்ல, முதல்ல ராஜுவை போய் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா இங்கே வந்து வேணா சாப்பிடுவோம். என்னங்க, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, வண்டியை திருப்புங்க. இறங்கு. எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லைங்க. அதை உங்ககிட்ட சொன்னால் உடனே கோபம் வருது பாருங்க உங்களுக்கு. உடனே இறங்குங்கிறீங்க. மேலும் இது ரெசிடென்சி மாதிரி தெரியுது. கம் அட்டாச்சு ரெஸ்டாரண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த இங்க பார்க் பண்றேன், இறங்குடி முதல்ல. நான் சாப்பிடாம இருக்கேங்கிற உங்க அக்கறை எனக்கு புரியுதுங்க. ஆனாலும் இப்போ நமக்கு ராஜு தான் முக்கியம். அவன் அங்கே என்ன நிலைமையில இருக்கானோ முதல்ல அவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் வேணா வந்து சாப்பிடுவோம். இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, இறங்கு. உடனே கோவம் வந்துடும். சரி, அதுக்கு மேலே உங்க இஷ்டம். என் வாய்க்குள்ளெல்லாம் ஒரு வாய் சாப்பாடு இறங்காது. ராஜு. தேவி. கால் மீ ராணி. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீ இன்னமும் மாறவே இல்லைல்ல? ஓகே ராணி. ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமாம், நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அப்படியா? நீ என்னை பார்க்காமலே போயிட்ட. நான் கவனிக்கலை. சரி, நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தார். அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல தான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சோம். பின்னாடியே வந்தப்போ என் ஃப்ரெண்டு கால் பண்ணார். அவரோட திங்ஸ் கொஞ்சம் இங்கே மிஸ் பண்ணிட்டார் போல். அதான் எனக்கு கால் பண்ணி சொன்னார். அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். வந்த இடத்துல தான் உன்னையும் ரோஹித்தையும் இங்கே பார்த்தேன். ஓ ஆமாம், யார் அந்த ஃப்ரெண்டு? பிஸ்னஸ் சம்மந்தமான ஃப்ரெண்டு. ஸ்கூல் விஷயமா பேசுகிறதுக்கு வந்திருந்தாரு. ஓஹோ. நீ இங்கே எப்படி ராணி? உன்னை பார்த்தே 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சும்மாதான். நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த? என்ன இப்படி தான் கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்க போறியா? ஏன் ராணி, கேட்கக்கூடாதா? இந்த ராணியை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சரி, உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? சார் எப்படி இருக்காரு? என்ன ராஜு, என் வாயிலிருந்தே எதையோ போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுற போல? என்ன தேவி? ராணி, நான் என்ன போட்டு வாங்க பார்க்குறேன்? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. என்னது என்னது எனக்கு தெரிஞ்சிருக்க போகுது? போதும் ராஜு, ரொம்ப நடிக்காத. என்னை பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். கேஎஸ் கூட நீயும் மலரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னு தெரியும். நான் கூட உனக்கு எதுவுமே தெரியாது, நாளைக்கு உன்னை மீட் பண்ணி பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயா இப்போ என்கிட்ட பேச வந்து வாலண்டியராக உளறிட்ட. உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி என்கிட்ட போட்டு வாங்க பார்த்தியா? அதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும்னு. இடியட், வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுடான்னு சொல்லி தான் அனுப்புறேன். அங்கே பாரு, போய் மாட்டிக்கிட்டான். இவரை தவிர எல்லாரும் இடியட். என்ன சொன்ன? இல்லை, சொல்லி அனுப்பியும் இப்படி மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தள்ளி நில்லுடி. இப்போ எதுக்கு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? தள்ளு. எனக்கு அவங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமலா இருக்கும்? உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லாம எதுவும் பிளான் பண்ணி இருக்க மாட்டாளே, உனக்கு தெரியாமலா இருக்கும்? நம்ப முடியலையே. இவ்வளவு தள்ளி நிற்கிறது போதுமா? குட். சந்தோஷமா திரும்பி ஒட்டுக்கலுங்க. மூஞ்சியை பாரு, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு 2 இட்லி போதும். அதுக்கு மேல எதையும் ஆர்டர் பண்ணிடாதீங்க, என்னால சாப்பிட முடியாது, இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கும் கோச்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. ரொம்ப வெண்ணிலா சிஸ்டர், எம்கே வா ப்ரோ. சத்தம் போடாம இருக்கணும் ப்ரோ. ராஜு போயிட்டான். என்னது? ராஜு போயிட்டானா? அடியே கத்தாதடி, சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?
உடனே தானே? இதோ இப்ப பாத்திரலாம். கொஞ்சம் இந்த பக்கம் முன்னாடி வா. எம்கே, ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்க போல. இதில் காளிமுத்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஏங்க, ராஜு அந்த நிற்கிறான் என் கண்ணு முன்னாடி. அவன் என்னமோ சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொன்னீங்க. என்கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்னைய. நானா அப்படி சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, நீங்க தான் அப்படி. இல்ல நான் தான் சொன்னேன். ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேன்? ராஜு எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு அவன் தேவிகா ராணியை தேடி போயிருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. தேவிகா ராணி தான் இப்போ உயிரோட இல்லைல்ல. அப்போ ராஜு அவங்கள தேடி போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவனும் செத்து போயிட்டான்னு தானே அர்த்தம். அப்போ சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டான்னு தானே அர்த்தம். 2 கண்ணு நல்லா பெருசு பெருசா வச்சிருக்கேலடி. கொஞ்சம் நல்லா திரும்பி அந்த பக்கம் கண்ணு மூடிய உருட்டி பாரு. என்னது? எப்பா, நம்ம ஆளு பரவாயில்ல போல. அங்க பாருடி. அது ராஜு பக்கத்துல நிக்கிறது யாரு? அவன் ரோஹித் தானே, என் கூட படிச்ச பையன். இந்த பக்கம் நிக்கிற பொண்ணு யாரு? ராஜு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ராஸ்கல் என்ன தவிர வேற யாரும் ஃப்ரெண்ட் வச்சிருக்கானா என்ன? இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும். என்ன எம்கே எப்படி இருக்காங்க? 2 ஸ்கூலுக்கு ஓனரு. தள்ளி நில்லு. சே, என்ன நடந்தாலும் நம்மளை பக்கத்துல வரவிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் கவனமா இருப்பான். அந்த பொண்ணு யாரு? நல்லா பாரு. ராணி, நிஜமாவே உனக்கும் கேஎஸ்ஆருக்கும் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது. தேவிகா ராணி, என்ன நடக்குதுங்க இங்க? தேவிகா ராணி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் எப்படி அப்படி சொன்னேன்? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. இங்க தேவிகா ராணி உயிரோட இருக்காங்க. ராஜு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான், நல்லா தெரிஞ்ச மாதிரி. என்ன நடக்குது இங்க? அப்படின்னா தேவிகா ராணி உயிரோட இருக்காங்க. உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடி இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு டைவர்ஸ் எதுவும் ஆயிடுச்சா? எதுவா இருந்தாலும் அவங்க உயிரோட இருக்கிறத நீங்க என்கிட்ட மறைச்சது பெரிய தப்பு. என்னால நிக்க கூட முடியல. நான் அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிட்டேன் அவங்க மேல. டாடி மலரே, என் பக்கத்துல வந்தேன்னு வை, நடக்கிறதே வேற. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. மைனி எனக்கும் மயக்கமா வருது. ஏய் டாடி, இந்தா அப்புறமேட்டா நட்டிக்காத. கண்ணு முடியும் நோட்டி கையில கொடுத்துருவேன். ஃப்ராடு. அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க? அதான் நான் முந்திக்கிட்டேன். சி தள்ளிப்படி. மைனி ரிலாக்ஸ். இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அமைதியாக தான் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் சிஸ்டர். உங்க இஷ்டத்துக்கு நீங்களா ஒன்னொன்னா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 2 ஸ்கூலுக்கு ஓனர் தானே நீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? இந்த லட்சணத்துல யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் வேற. சிரிக்காதீங்க என்ன சிஸ்டர். 4 வருஷத்துக்கு முன்னாடி ரோஜா பூவா கொடுத்தீங்களே, கொடுத்த பூவுல பேரு அட்ரஸ் ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம்ல. சிரிக்காதீங்க சொல்லிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வரவ போறவளுக்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு வழி அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க அக்கா தானே ஏமாத்தினது? அதான் ஏமாத்துறதுக்கு ரூட் போட்டு கொடுத்தது நீங்க தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் படுத்துக்கிட்டீங்க. அப்புறம் நடந்ததுக்கெல்லாம் நாங்களா பொறுப்பு? பாத்தீங்களா, நீங்க ஏமாந்ததுக்கு நான் எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. டாடி, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நீங்க 2 பேரும் மட்டும் சண்டை போடுங்க. நடுவுல என்ன இழுக்காதீங்க. இங்க பாருங்க எம்கே, உங்க ஆளை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. குழந்தனாரே அப்படின்னு சொல்லுங்க மைனி. இவளை இப்பவே கண்ணு முடிய நோண்டி கையில கொடுக்குறேன். சொல்லுவாங்க கொழுந்தனாரு கொழுமிச்சங்கா நாருன்னு நினைச்சுக்கிட்டு இருங்க. நான் உங்க அண்ணனை கட்ட மாட்டேன். கட்டின பொண்டாட்டி அங்க உயிரோட இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொரு பொண்ணு பார்த்துருப்பாரு கல்யாணத்துக்கு. இந்தாடா தம்பி, நீ கொஞ்சம் பேசாம இருடா. மாமா, நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க எதுக்கும் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்க்கறது நல்லது. இவங்களுக்கு எங்க அக்காவே எவ்வளவோ பரவாயில்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். கார்ல வரும்போதே அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆளாளுக்கு ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க கூட தான் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி. நீங்க போய் அசிங்கமா ஒரு பொண்ணுகிட்ட ஏமாறல அப்படின்னு நீங்க ஒன்றும் படிக்கலையோ? பாரா,
நீங்க என்ன சிஸ்டர் பிடெக் முடிச்சிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தானே? உங்க அக்கா போட்ட டிராமாவும் உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கும் கூட பிறந்த அக்கா. எம்கே எம்கே என்ன திட்டுறாங்க. திட்டு வாங்குடி, பேசுனேல திட்டு வாங்கு. இவனே எப்படா நம்மளை திட்டுறதுன்னு இருப்பான். இதுல இவங்க திட்டுனா கேட்கவா போறான்? நான்லாம் கேட்பேன்னு கனவுல கூட நினைக்காத. அது வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர். இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு தான் ஒரு கோவத்தில். எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது யாராலையும் யோசிக்க முடியாது. நானே என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவன் இப்படி உயிரோட நின்றுட்டு இருக்கான். பக்கத்தில் என்னடான்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்து தேவிகா ராணியும் உயிரோட நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்னன்னு நினைப்பேன், எங்கிட்டு கூட யோசிப்பேன். உடனே ஆளாளுக்கு காலை வாரி விடுறீங்க. சாரி சிஸ்டர். சரி, ஆளு மாற்றி ஆளு திட்டு வாங்குறதே நமக்கு வேலையாக போச்சு. எனக்கு மயக்கமே வந்தாலும் ஸ்டெடியா நின்று கிட தெரியும். உங்க மேல ஒன்றும் வந்து சாஞ்சு கிட மாட்டேன். அப்படியே தள்ளி போறேன்ட்டு வீட்டுக்கே போயிடாதீங்க. கொஞ்சம் சத்தம் போடாம தான் இரேண்டி. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைன்னு ஆக போகுது. இந்த வாடி பொடின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கங்க அப்புறம். சரிங்க மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அது கொஞ்சம் தகச்சு போய் நின்றக்கூடாது. உடனே முட்டாள்னு முத்திர குத்தி நிப்பாட்டிடுவாங்க. ஆளை பாரு. இல்ல ராணி, உன்னை பத்தின எந்த விஷயமும் எனக்கு சத்தியமா தெரியாது. அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? கேஎஸ் கூட பழகிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லாமலா இருந்திருப்பாரு? சரி, நான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். அவர் உன்னை பற்றியோ இல்லை உங்கள் 2 பேரை பற்றியோ எதுவுமே இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னது கிடையாது. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏன் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அதான் எனக்கு தெரியலை. நடுவில் உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்தது? எனக்கும் கேஎஸ்க்கும் நடுவில் என்ன நடந்ததுங்கிறது உனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு நீ சொல்றத நான் நம்பணும். நிஜமாவே தெரியாது ராணி. ஓஹோ, தெரியாம தான் உன் ஃப்ரெண்டு மலர அவர் கூட பழக விட்டுருக்கியோ? எது? நான் என் சுக்கிய அவர் கூட பழக விட்டுருக்கேனா? இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. ஏர்போர்ட்டுக்கு நான் வந்ததே சுக்கிக்கு பார்த்த மாப்பிளைய சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தான். கேஎஸ்ஆர் கூட என் சுக்கியை நான் பழக விட்டா நான் எதுக்கு சுக்கிக்கு வேற மாப்பிளை பார்க்கணும்? பாரு ராணி, நீ என்ன நினைச்சாலும் சரி, ஆனா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு நான் உண்மையா தான் இருந்திருக்கேன். ஆனா நீ தான் எனக்கு உண்மையாவே இருந்ததில்லை இது வரைக்கும். நான் எதுக்கு உனக்கு உண்மையா இருக்கணும்? நீ எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே உண்மையா இருந்ததில்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ அப்படி யார் சொன்னாங்க உனக்கு? கேஎஸ் சொல்லலைன்னா வேற யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, சொன்ன விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது தான் முக்கியம். உன்னை பத்தி அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் இப்ப வரைக்குமே முழுசா நம்பல. ராணி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கிற ஒரு நினைப்பு என் மனசுல ஒரு ஓரத்துல இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. உன்னை யார் அப்படியெல்லாம் நினைக்க சொன்னா? என்ன பண்றது, உன் மேல பாசம் வச்சு தொலைஞ்சிட்டனே. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கரெக்டு தான், நீ பொறுப்பாக முடியாது. ஆனா அட்லீஸ்ட் எனக்காவது நம்பிக்கை கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் நீ ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்க. ஆனா அன்னைக்கு ஒரு தடவை உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? சுக்கி சுக்கி, ஏய் சுக்கி சுக்கி, டேய் பாரு, அவரை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போய் போறத. டேய் சுக்கி, போயிட்டா. அவர் பின்னாடியே போயிடாத தாயே. ஏ சுக்கி. ராஜு, தேவி, என்ன ராணின்னு கூப்பிடுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? சரி, ஓகே ஓகே ராணி. ஆமா, நீ எங்க இங்க? ரோஹித் இன்வைட் பண்ணியிருந்தான், அதான். அவனோட டீம் ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல, அதான் கூப்பிட்டுருந்தான். அப்போ அப்பவே வந்துட்டியா நீ? ஆமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ தான் உன் ஃப்ரெண்டை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்கிறியே. அவளுக்கு துணைக்கு தானே நானே இங்க இருக்கேன். ஓஹோ, அவ என்ன அவ்வளோ சின்ன பிள்ளையா நீ துணைக்கு இருக்கிறதுக்கு? எங்களுக்கு அவ எப்பவுமே குழந்தை தான். ஓஹோ, சரி சரி. ராணி, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்று கவனிச்சியா, நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஆமா, நீ வச்சிருக்கிறதே ஒரு 4 ட்ரெஸ் வச்சிருப்ப. அதுல எங்க இருந்து என் கூட மேட்ச் பண்றது? இல்ல, இப்பெல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்கு என்கிட்ட. என் சுக்கி நிறைய எடுத்து கொடுத்துருக்கா. அதுவும் அவதான் எடுத்து கொடுத்தாளா? நீ ஏன் எடுத்துக்க மாட்ட? எனக்கு அதுக்கெல்லாம் எங்க ராணி நேரம் இருக்கு. காலேஜ் முடிச்சா ஸ்கூல், அங்க போய் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோமா, திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தோமா, படிச்சோமா, மறுபடியும் காலேஜ் வந்தோமா, லீவ் விட்டா ஸ்கூலுக்கு போனோமா, இப்படியே போய்கிட்டு இருக்கு என் பொழுது. ஆமா, அவங்க ஸ்கூல்ல போய் நீ லீவுக்கு ஒர்க் பண்றதுக்கெல்லாம் உனக்கு சேலரி கொடுப்பாங்களா? ஸ்கூலே எங்களோடது தான், நான் எதுக்கு அங்க சேலரி வாங்கணும்? உன் ஸ்கூலா? என்ன உன் பேருக்கு எழுதி வைக்க போறாங்க? சொல்ல முடியாது, எங்க அப்பா என் பேருக்கு எழுதி வச்சாலும் வச்சிருவாரு. சரி, அதெல்லாம் விடு, அந்த பேச்செல்லாம் இப்போ எதுக்கு?
ராணி, நான் உங்ககிட்ட பல தடவை இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஆனாலும் நீ கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற. என்னை பிடிக்கலனாவது சொல்லிடுறேன். உன்னை போய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராஜு. அப்புறம் ஏன் என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? நீ இப்படி அந்த மலர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நீ ஏன் பின்னாடி சுத்தி இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என்ன கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். என்னது கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாமா? ராணி, நான் அந்த மீனிங்ல உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. ஏய், நான் ஜஸ்ட் ஜோக்குக்கு தான் சொன்னேன். கரெக்ட் பண்றது மீன்ஸ் உன் ப்ரப்போசலை என்னை ஏத்துக்க வச்சிருந்திருக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஓ, பார்த்து பேசு ராணி. ஒரு சின்ன வேர்ட் மிஸ்டேக்கு கூட இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ராஜு. அப்படி இல்லை, அது தப்பான மீனிங் வருதுல்ல. இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட கரெக்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பேசினா என் சுக்கி என்னை செவிலோட சேர்த்து ஒரு அப்பா போயிடுவா. ஆமா, நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அவளுக்கு தெரியுமா? ம், நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவகிட்ட நான் மறைச்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஏன் சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவளுக்கு துணைக்கு தான் நானே இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் காதல் அது இதுன்னு சுற்றுனா அது நல்லா இருக்குமா சொல்லு? அதான் சொல்லலை இது வரைக்கும். சரி, அவ யாரையாவது லவ் பண்ணா அப்ப என்ன பண்ணுவ? பண்ணுனா என்ன, நல்ல மாப்பிள்ளையா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுல, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஓ, அப்ப அவ லவ் பண்ணா தப்பு இல்ல, நீ லவ் பண்ணா தப்பு. அப்படி இல்லை ராணி. இப்போ அவளுக்கு துணைக்கு தான் நான் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காதல் அது இதுன்னு சுத்தினா அவ மனசு தேவையில்லாமல் கெடுத்த மாதிரி ஆயிடும்ல. அவளுக்கே யாரையாவது பிடிச்சி லவ் பண்ணா அது வேற மாதிரி. நான் அவளுக்கு இந்த விஷயத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுல. அதனால தான் என் காதலை அவகிட்ட சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்கேன். இப்போ எப்படியும் இந்த வருஷ கடைசியில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன். நீயும் வேற இன்னும் என்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது சும்மா அவகிட்ட போய் சொல்லி அவளுக்கு எதுக்கு ஆசையை உண்டாக்கணும்? இப்போ நான் போய் அவகிட்ட சொல்லிட்டேன்னு வை, உடனே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட எனக்காக பேச வந்துருவா. ஓ, அப்படி சொல்ல வர்றியா நீ? அப்பாடா, புரிஞ்சுக்கிட்டே. புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ராணி. சரி, இப்போ சொல்லு, என்னோட ப்ரப்போசலுக்கு உன்னோட பதில் என்ன? பார்க்கலாம் ராஜு, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுல்ல. ஆமா ராஜு, இப்போ உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன், நீ இப்போதான் எம்காம் ஃபைனல் இயர் பண்ற. அது எப்படி? நான் 10th 2 தடவை படித்தேன் ராணி. ஏன் ராஜு, ஃபெயில் ஆயிட்டியா? இல்லை, எக்ஸாம் அப்போ அம்மா போட்டுருச்சு, எக்ஸாம் எழுதலை, அதான். இல்லைன்னா நானும் உன்ன மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு இந்நேரம் வேலைக்கு போயிருந்திருப்பேன் எங்கள் ஸ்கூலில். அப்போது ஒரு வருஷம் எக்ஸாம் எழுதாததுனால இப்போ சுக்கி கூட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி சரி. இதில் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவி, ராணி, அப்படின்னா நீ என்னோட ப்ரப்போசலை? அதான் சொல்கிறேனே, எனக்கு ஒன்று பிடிக்கும். உன்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை. நீ இந்த வருஷம் படிப்பு முடி, அது வரைக்கும் நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என்ன சொல்லுவ ராணி? நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஓகே சொல்லுவேன். நிஜமாவா? நிஜமா தான். அது வரைக்கும் நம்ம எப்பவும் போலவே பழகலாம், அப்பப்போ ஃபோனில் பேசிக்கலாம், ஓகேவா? சரி ராணி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, ரோஹித் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன். உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓகே, பாய். பாய். இப்படி எனக்கு நம்பிக்கை கொடுத்து கடைசியில் என்னை ஏமாத்திட்டு தானே ராணி போன. கேஎஸ்ஆர் மாதிரி ஒரு பணக்கார மாப்பிள்ள தான் உனக்கு வேணும்னா அப்புறம் எதுக்கு எனக்கு தேவையில்லாம நம்பிக்கை கொடுத்த? நீ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ராணி. உன்னை பத்தியெல்லாம் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வையேன், உன் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். உன் பார்வையிலையும் மற்றவங்க பார்வையிலையும் வேணா நான் மோசமான பொண்ணா எல்லாருக்கும் தெரியலாம், ஆனால் எனக்கு நான் நல்ல பொண்ணு தான். ஆமாம், நான் ஏமாத்தினேன் தான். எதுக்காக ஏமாத்தினேன்? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏமாத்தினேன். எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணேன். இங்கே யாரை ஏமாத்தாமல் இருக்காங்க சொல்லு? சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தினமும் ஒவ்வொரு நாளும் அவங்க சார்ந்தவங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் பெருசாக ஏமாத்தினேன், அவ்வளோதான். நீ ஏமாத்தின, அதை நியாயப்படுத்தவும் செய்யற. ஆனா அதுக்கு உனக்கு என் சுக்கியோட காதல் தான் கிடைச்சதா? என்ன பெரிய காதல்? ஏன் உன் சுக்கி மட்டும்தான் அவரை லவ் பண்ணணுமா? நான்லாம் லவ் பண்ணக்கூடாதா? அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருந்த போதே அவரை நானும் பார்த்தேன், எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. ஆனால் எங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் அவரோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் தன்னோட காதலை அவர்கிட்ட மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருந்தா. அவன் மறைமுகமாக சொன்ன அந்த காதலை எனக்கு சாதகமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? நான் எதுக்கு ராஜு அசிங்கப்படணும்? அவ காதலிச்ச மாதிரி தானே நானும் காதலிச்சிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் ஃப்ரெண்டு தன்னோட காதலுக்காக ரோஸ் தான் கொடுத்தா. நான் என்னோட காதலுக்காக கேஎஸை நான் அடையணுங்கிறதுக்காக சூசைட் வரைக்கும் போனேன். என் உயிரையே கொடுத்து அவரை அடையிறதுக்கு துணிஞ்சேன். என்னம்மா இப்படி அவசரப்பட்டுட்டியே? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அம்மாவும் இல்லாத நிலைமையில 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் போதாதா? இதுல உனக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா நீ? அவர் என்ன சந்தேகப்படுறதை என்னால தாங்கிக்கிட முடியலப்பா. எனக்கு வேற வழி தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். சரிம்மா, போனது போகட்டும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. அதான் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருல்ல. வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்படியே அவர் காலம் முழுக்க என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா என்னால் தாங்கிக்கிட முடியாது. நான் நிம்மதியாக எப்படிப்பா அவர் கூட இருப்பேன்? இல்லம்மா, அவரு தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு உங்ககிட்ட சாரியும் கேட்டுட்டாரு தானே? கேட்டுட்டாரு தான். நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானேப்பா இறங்கி வந்திருக்காரு. சாவோட எல்லையை தொட்டுட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இறங்கி வந்து சாரி கேட்டு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என் மேலே உண்மையான அன்பு இல்லைப்பா. ஒருவேளை என்னை அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ, நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ, இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை பிடிக்கலையோ, இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸான பொண்ணு வேணும்னு நினைக்கிறாரோ. சேச்சா, அப்படியெல்லாம் கிடையாதுமா. நீ அப்படியெல்லாம் தப்பா நினைக்காத. மாப்பிள்ளையோட தம்பி இருக்கார்ல, அவர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தபோது எப்படி பேசினாரு? அவரோட அண்ணன் மட்டும் அப்படித்தானே இருப்பாரு. நீ அப்படியெல்லாம் நினைக்காத. அவர் ஏதோ உங்ககிட்ட எதாச்சும் கேள்வி கேட்க போய் நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்ட வரைக்கும் போயிருக்க. ரொம்ப தப்புமா இது. போகட்டும்ப்பா, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். நிலா எங்கப்பா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அப்படியே வீடு வரைக்கும் போயிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. என்னால எல்லாருக்கும் கஷ்டம். அப்பா அவரு வாங்க தம்பி வாங்க. எப்படி இருக்காங்க சார்? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே குட். ஹாஸ்பிட்டல் பில்லை நான் பே பண்ணிடுறேன். இல்லை வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. ரிசப்ஷனில் இப்போ நான் பேசிட்டு தான் வந்தேன். பில் நான் கட்டிக்கிறேன். சரிங்க தம்பி. இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா? ஃபீல் ஃப்ரீயா? பேசுகிறா தம்பி. அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். தேவிகா ராணி, தேவிகா ராணி ப்ளீஸ் அழாதீங்க. இங்கே என்னை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இல்லை வேண்டாம், நீங்கள் கிளம்பி போங்க. இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே. என் காதலை சந்தேகப்படுறீங்க. அதான் சந்தேகத்தோட நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டாம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை காதலிச்சதை தான் சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் சாரி கேட்டுட்டேனே. இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். நான் நம்புறேன். ப்ளீஸ் இங்கே பாருங்க, என்ன பாருங்க. இப்போ கூட என்னை பார்க்கறதுக்கு ஃபார்மலாக தான் வந்திருக்கீங்க பாருங்களேன். இது இங்கே பாருங்க, நான் ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்து அப்படியே கிளம்பி இங்கே வரேன். வீட்டுக்கு கூட போகல. உங்களை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு தான் அப்படி வந்தேன். எதையுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா. இங்கே பாருங்க தேவிகா ராணி, நான் இவ்வளோ சொல்றேன்ல, கொஞ்சம் பாருங்களேன். அழாதீங்கம்மா ப்ளீஸ். அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன இந்த கேள்வி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லுங்க. பிடிக்காமலா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க? நான் கேட்குற கேள்விக்கு டைரெக்டாக உங்ககிட்ட இருந்து பதில் வரவே மாட்டேங்குது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டா? ஏன் என்கிட்ட பேசக்கூட உங்களுக்கு பிடிக்கல அதானே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, அதான். அப்படின்னா சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதான் சொல்லிட்டேனே. தம்பி சொல்லுங்க சார். உங்க அம்மா கால் பண்ணாங்க. உங்களுக்கா? எனக்கு தான் தம்பி. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு காலையில அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கான். அதனால இன்னைக்கு சாயங்காலமே பிள்ளைக்கு பூ வச்சுட்டு நாளைக்கே போய் கல்யாணத்துக்கு ஜவுளியெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளையா? ஆமா, ஜோசியர்கிட்ட பேசினாங்களாம். இந்த மாசத்துலயே நல்ல முகூர்த்தம் நிறைய இருக்கான். இந்த மாசத்தை விட்டுட்டா இன்னும் 2-3 மாசம் தள்ளி போயிருமா. அதான் இந்த மாசத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னதா எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க. சரி, நான் பேசிக்கிறேன். சரிங்க தம்பி.
உங்களுக்கு ஒன்றும் இதில் மனக்குறை எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, இவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். பாத்தீங்களாப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு. உங்ககிட்ட நல்லா பேசினாராம்மா இப்போ? எங்கப்பா நல்லா பேசுறாரு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா பிடிக்காமலா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன்னு தான் சொல்றாரு தவிர பிடிச்சிருக்குன்னு அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இன்னும் அவர் என்னை நம்பலன்னு தான்ப்பா நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது. அவர் ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்து அப்படியே அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்திருக்காரு. வீட்டுக்கு கூட போகல. அவங்க அம்மா இப்போதான் எனக்கு கால் பண்ணாங்க. தம்பி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் தம்பி இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. அவங்களுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். பையன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கூட வராம நேரடியாக மருமகளை பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பாத்துக்கம்மா, நல்ல குடும்பம். நீ அதை இதை யோசிச்சு நீயே எதையும் காரியத்துக்கு எடுத்துறாத. என்னப்பா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ராணி. அவருக்கு தெரியாம கொண்டு போய் பூவை வச்சிருக்க. அவர் மனசுல 1000 கற்பனை வச்சிருந்திருப்பாரு. அந்த கற்பனையில அவர் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாரு. நீ பதில் சொல்ல தெரியாம முழிச்சதும் அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும். சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாருல, உங்ககிட்ட சாரியும் கேட்டுட்டாரு, இறங்கி வந்துட்டு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு. நீ இன்னமே அவர் மாதிரி ஒன்னா நோண்டிக்கிட்டு இருக்காத. எதுவுமே நல்லது இல்லை பாத்துக்க. சரின்னு அனுசரிச்சு போறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சரின்னு இறங்கி வந்திருக்காரு. நீ இப்ப ஏறிக்கிட்டு இருக்காத. நீ பண்ணினதுதான் முதல்ல பெரிய தப்பு. எதுக்கு தெரியாம கொண்டு போய் ரோஜா பூ வச்சு இப்படி அவர் மனசுல ஆசையை தூண்டி விட்ட? பிடிச்சிருக்குன்னு நேரடியா போய் பேசணும். இல்ல பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா என்கிட்டயாவது வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இது என்ன வேலை? அவர் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? இல்ல அவங்க குடும்பம் தான் என்ன சாதாரணப்பட்ட குடும்பமா? ஏதோ நம்ம கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்து சகஜமா பேசுறாங்கிறதுக்காக நம்ம ரொம்ப உச்சாணி கொம்பல யாரும் உட்காரக்கூடாது பாத்துக்கோ. என்ன சொல்றது புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சதுப்பா. அப்புறம் எதுக்கு இன்னமும் அழுதுகிட்டே இருக்க? அவர் போக்குக்கே போ. நீ என்னமாவது பண்ணி உன் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்துறாத. சரிங்கப்பா, சரி நான் அப்பனா ட்ரெஸ் மாத்தி ரெடி ஆகட்டுமா? அதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. அதை செய், நான் வெளியே இருக்கேன். எப்பா, இவரை வழிக்கு கொண்டு வர்றதுக்குள்ள இன்னமும் இவர் ஒன்றும் நம்ம வழிக்கு வந்த மாதிரியே தெரியலையே. என்ன பண்ணலாம்? அப்படின்னா நீ நிஜமாவே சூசைட் அட்டன் பண்ணிட்டியா ராணி? பின்ன அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு நான் இந்த அளவுக்கு கூட பண்ணலைன்னா எப்படி? ஆனா நான் அந்த அளவுக்கு துணிஞ்சதுனால தான் அவர் கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. அது உனக்கு தெரியுமா? என் உயிரை பணைய வச்சு இந்த கல்யாணத்துக்கு அவரை நான் சம்மதிக்க வச்சேன். உன் ஃப்ரெண்டு அதை பண்ணாளா? இல்லை பண்ணதான் முடியுமா அவளால்? அன்னைக்கு நான் அந்த டிசிஷன் எடுத்ததுனால தான் கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சாரு. இல்லைன்னா அந்த மனுஷன் பக்கத்தில் போய் நான் நிற்க முடியுமா? எப்பப்பப்பப்பப்பப்பப்பா கேள்வியா கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு. எவ்வளவு எமோஷன்லையும் இவ்வளவு ஸ்டடியாக இருக்கிற ஒரு மனுஷனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவரை என் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அதையெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. சூசைட்னு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேச்சையே குறைச்சாரு. எங்க தன்னால் ஒரு பொண்ணோட உயிர் போயிருமோன்னு பயத்தில், அந்த பயத்தில் தான் அவரை கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன். ஆனாலும் அவர் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. என்கிட்ட சகஜமாக பேசவே இல்லை. எல்லாத்துலேயும் ஏனோ தானோன்னு தான் கலந்துக்கிட்டாரு. அப்போ எனக்கு சமய சஞ்சீவியா கை கொடுத்தது யாரு தெரியுமா? நீதான். நானா? ஆமாம், நீதான். உங்ககிட்ட பேச்சு வாக்கில் நான் போட்டு வாங்கின அந்த விஷயந்தான்.